மாவீரர் தமிழ்ச்செல்வி செல்லையா செல்லம்மாவின் செல்ல மகள் மதி என்று அழைக்கப்படும் நாகேஸ்வரன் கமலேஸ்வரி இளமை கால கனவுகளை எல்லாம் இடுவாய் மண்ணில் புதைத்து 1992 தன்னை ஒரு போராளியாக இணைத்து கொண்டாள். பல களச் சமர்களில் விழுப்புண் அடைந்து வீட்டில் 3 கிழமைகள் விடுமுறையில் வந்து நின்று எங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி செல்வாள். பாடசாலை காலத்தில் விளையாட்டு துறையில் வீராங்கனையாக இருந்தவள். ஆனையிறவு சமரில் விழுப்புண் அடைந்தாள். முல்லைத்தீவு இராணுவ முகாம் தகர்ப்பில் விழுப்புண் அடைந்தாள். இப்படி தன் உறுதியை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இழந்தவள். மாலதி படையணி தளபதியாகவும் பயிற்சி ஆசிரியராகவும் பணியாற்றிய கால பகுதியில் திருமண வயதை எட்டிய போராளிகளுக்கு தேசிய தலைவர் அவர்கள் கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்தில் தமிழ்ச்செல்வி தமிழீழ நிர்வாக சேவை பொறுப்பாளர் பூவண்ணன் அவர்களை 2004 திருமணம் செய்து 2005 செப்டம்பர் மாதம் 19 சங்கீதா என்னும் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்து மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலகட்டத்தில் 2007 போர் உச்சகட்டத்தை அடைந்த காலப்பகுதியில் குழந்தையையும் பராமரித்து தன் பணிகளையும் செவ்வனே கவனித்து வரும் காலகட்டத்தில் போர் நாளுக்கு நாள் உச்சகட்டத்தை அடைந்த போது தன் குழந்தையை தனது அக்காவிடம் கொடுத்துவிட்டு போர்க்கள நிலவரங்களை கவனிக்கும் பணியில் செயற்பட்டு வரும் காலகட்டத்தில் 2009 சித்திரை மாதம் 4 களமிறங்கி சண்டையிட வேண்டிய சூழ்நிலையில் போர்க்களத்தில் வீரச்சாவை தழுவினாள் தமிழ்ச்செல்வி. கணவர் காணாமல் ஆக்கப்பட்ட தேசிய தலைவர் அவர்களின் எண்ணத்திலும் சிந்தனையிலும் வாழ்க்கை துணையை இழந்தாலும் அவர்களின் பெயர் சொல்ல குழந்தைகள் மிஞ்சியது எஞ்சியது சந்ததிதான் சரித்திரம் சொல்லும் என்று கூறி